வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 11 செவ்வாய்க்கிழமை மார்ச் 24, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இரத்த தானத்தை சமூக கலாச்சாரமாக ஆக்கும் புதிய நம்பிக்கையை அளித்த ஒரு நாள் முகாம். நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் லட்சிய சமுதாய கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு வருகிறது. அச்செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் அத்துடன் நிரந்தர முன்னேற்றத்திற்கானதாகவும் இருப்பதை காணலாம். அந்த வகையில் மார்ச் 22 ஞாயிறு அன்று சென்னை சினி சிட்டி ஹோட்டலில் நடைபெற்ற 53வது துறையான இரத்த தான துறையின் ஒரு நாள் முகாம் இரத்த தானத்தை சமூக கலாச்சாரமாக்குவோம் என்ற கருத்தினை ஆழமாக உணர்த்துவதாக அமைந்தது. அது மட்டுமின்றி இரத்த உறவுகள் என்று குடும்ப உறுப்பினர்களை சொல்லப்படுவது வழக்கம். ஆனால் நல்லூர் வட்டத்தின் அணுகுமுறை, நிகழ்வுகளை வடிவமைத்திருந்த முறை எப்போதும் முகாமில் கலந்து கொண்டவர்களிடையே இணக்கத்தையும் ஒற்றுமை உணர்வையும் ஏற்படுத்தி வருவதால் இந்த முகாமிலும் கலந்து கொண்டவர்கள் பலர் புதியவர்களாக இருப்பினும் நாமெல்லாம் இரத்த உறவுகளாக ஆகிவிட்டோம் என்று இரு பொருள்பட நகைச்சுவையுடன் கூறினாலும் அந்த வார்த்தை உணர்வின் அடிப்படையில்தான் அங்கு எதிரொலித்தது. அறிமுகம் செய்து கொள்வது, அனுபவம் பகிர்வது, ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் அளிப்பது, ஒவ்வொருவருடைய சிறப்புகளையும் பாராட்டுவது, குழுவாக அமர்வது, முகம் பார்த்து அமர்வது, சேர்ந்து உணவு சாப்பிடுவதுடன் விளையாட்டு ஆகியவையே கலந்து கொண்டவர்களிடையே உணர்வு பூர்வமான ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை பில்ட்ரோத் மருத்துவமனை கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் தீபக் பேசும்போது இந்த முகாம் சற்று வித்தியாசமாக உள்ளதாக தெரிவித்து இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை சம்பிரதாயமாக அல்லாமல் ஆழமாக உணர வைத்தார். குறிப்பாக ஒரு உயிருக்கு இரத்த இழப்பு ஏற்பட்டு அது தேவைப்படும் போது சிகிச்சை அளிக்கும் மருத்துவரை விட இரத்த தானிகளே முக்கியமானவர்கள் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். டைம் எடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு, அதுவும் முக்கியமாக when I see youngsters like Ajay, congrats to you. நீங்கள் சொன்னது ரொம்ப வேலையான அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சென்னையில் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய காலேஜஸ் இருக்குது அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய கேன்சர் டாக்ஸ் அரவுண்ட் த ஸ்டேட் கொடுக்குறேன். சென்னையில் இருக்கிற காலேஜஸ் விட சுற்றுப்புறத்தில் இருக்கிற அண்ட் Tier 2, Tier 3 அப்புறம் சிட்டிஸில் இருக்கிற பசங்களோட அவேர்னஸ், பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி தான். அடுத்ததாக பிளேட்லெட்ஸ் தேவை பற்றி விரிவாகவே விளக்கினார். அவருக்கு இந்த முகாமினை திட்டமிட்டு நடத்திய விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் டாக்டர் உஷா, இரத்த தானத்தை இனி உணர்வு பூர்வமாக தீவிரமாக செயல்படுத்து என்று உறுதிபட கூறிய தீபக் ராமமூர்த்தி, கல்லூரி மாணவர் அஜய் ராஜ் அரசமைப்பு சாசன முகப்புரையை நினைவு பரிசாக வழங்க செய்து இருவரையும் கௌரவப்படுத்தினார். இதில் இரத்த தானிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் 40 பேர்கள் உட்பட 63 பேர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமின் ஹைலைட்டாக சொல்வதென்றால் இரத்த தான ஒருங்கிணைப்பாளர்கள் 40 பேர்களுடைய இரத்த தானிகளின் தொடர்புகளை ஒருங்கிணைத்த போது அது 10,000 பேர்கள் என அறிய முடிந்தது. இதுவே நல்லூர் வட்டம் ஒருங்கிணைப்பின் மகத்துவம் என்று இம்முகாமினை ஒருங்கிணைத்து நடத்திய டாக்டர் உஷா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நல்லூர் வட்டத்தின் 3வது சக்தி சந்திப்பு நிறைய தொடர்புகளை தந்தது, சமூக உணர்வுகளை தந்தது. முகவரி ரமேஷ். சென்னையில் நல்லூர் வட்டத்தின் ஒரு நாள் இரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட 23 ஆண்டுகளில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு 860 கிராமப்புற முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி வாழ்நாள் சாதனை படைத்த முகவரி அமைப்பின் நிறுவனர் ரமேஷ் பேசும்போது, 23 ஆண்டுகளாக நான் நல்லூர் வட்டத்துடன் தொடர்பில் இருந்து வருகிறேன். அப்போது பள்ளி வளாகத்தில் மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்கி 7 மணி வரை நடைபெறும் அந்த சந்திப்பில் பல அமைப்புகளில் இருந்து வருவார்கள். அந்த சந்திப்பில் கலந்து கொள்பவர்களுக்கு எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், நிறைய தொடர்புகள் கிடைக்கும். அப்படி எனக்கு கிடைத்த தொடர்புகளில் நந்தகுமார் IRS குறிப்பிடத்தக்கவர். ஒவ்வொரு மாதம் வரும்போதும் 1-2 முகவரி மாணவர்களையும் அழைத்து செல்வேன். அது அவர்களுக்கு தொடர்ந்து சமூக பொறுப்பை உணர்த்தி வந்திருக்கிறது. அது தவிர அந்த சந்திப்பு முடிந்தவுடன் கட்டாயம் சுவையான உணவு கிடைக்கும்.
பல நேரங்களில் அதற்காகவே நான் தவறாமல் சென்று விடுவேன் என்று நெகிழ்ந்து குறிப்பிட்டார். திரு ரமேஷ் அவர்களை துபாயில் பணி செய்து கொண்டு நேற்று 15 நாள் விடுமுறையில் சென்னை வந்து இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்ட நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் அறிமுகம் செய்து வைத்தார். நல்லூர் வட்டம் பாலு ரமேஷ் பற்றி குறிப்பிடும்போது, இந்த சென்னை நகரம் பல இளைஞர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. தன்னலமற்ற சித்தர்கள் போன்ற அவர்களது சமூக செயல்பாட்டின் பலனை மக்கள் அனுபவித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட சித்தராக எளிமையாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருபவர் ரமேஷ் என்று கூறியபோது அனைவரும் பலத்த கைத்தட்டு மூலம் உணர்வுபூர்வமாக பாராட்டினர் என்று சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். கூகலூர் கிராம வளர்ச்சிக்குழு வார கூடுதல் இளைஞர் பாராளுமன்றத்துறை பொறுப்பாளர் பாபாஷி கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் கூகலூர் கிராம வளர்ச்சிக் குழுவின் வார கூடுதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் 14 பேர் கலந்து கொண்டனர். இதில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் தங்கவேலு ஐயா, கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் ஆகியோருடன் நல்லூர் வட்டத்தின் இளைஞர் பாராளுமன்றத்துறை மாநில பொறுப்பாளர் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் பாபாஷி கலந்து கொண்டு கிராம வளர்ச்சிக் குழு அடுத்து செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி விளக்கினார். ஊர் மக்களை ஒருங்கிணைக்கவும் மக்களிடம் நல்லூர் வட்டத்தை கொண்டு சேர்க்கவும் களப்பணிகள் செய்யப்பட வேண்டும். அதன் தொடக்கமாக வருகிற வாரம் கூகலூர் பாவடி வீதியிலிருந்து புதுக்கரை புதூர் வரையிலான சாலையில் சீமை கருவேல மரங்களை பேரூராட்சி துணையுடன் களப்பணியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது என்று கூகலூர் பேரூராட்சி வளர்ச்சிக் குழு பொறுப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். தொடரும் தேர்தல் பொறுப்புணர்வு போஸ்டர் வீட்டு முகப்பில். நல்லூர் வட்டம் மக்கள் அரசியல் துறை வெளியிட்டுள்ள வாக்குக்கு பணம் பொருள் எதுவும் வாங்க மாட்டோம் என்ற போஸ்டர் நேற்று சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு தமது வீட்டு முகப்பில் நல்லூர் வட்டம் குடும்பம் என்ற போஸ்டரையும் இணைத்து ஒட்டி குடும்பத்திற்கு சமூக பொறுப்பை உணர்த்தியுள்ளார். தமது வீடு மட்டுமின்றி தமது தாத்தா சித்தப்பா வீட்டிலும் இது பற்றி விலக்கி ஒட்டி படம் எடுத்து அனுப்பியுள்ளார். அடுத்து தமது கிராமமான கண்டமனூரிலும் வீடுதோறும் இந்த பொறுப்புணர்வை அளிக்க இருப்பதாக விஷ்ணு தெரிவித்தார். லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் காந்திமதி அவர்களும் போஸ்டரை 20 பிரதிகள் எடுத்து தமது வீட்டின் வாசலில் ஒட்டி தமது கணவர் ஆறுமுகம் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அனுப்பியதோடு மேலும் 20 நபர்களுக்கும் அது பற்றி எடுத்துச் சொல்லி வழங்கியுள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அரூர் சுப்பிரமணியம் அவர்களும் தமது இல்லத்தில் ஒட்டி படம் எடுத்து அனுப்பியுள்ளார். விஷ்ணு காந்திமதி ஆகிய இருவருக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். வேகமாக பரவும் பொறுப்புணர்வு தொடரும். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். 2026 தேர்தலில் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, மாணவர்களும் களமிறங்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பொம்மையார்பாளையம் கிராமத்தில் கிராம கல்வி விழிப்புணர்வு மேம்பாட்டு மாணவர்கள் குழு படி பயிலகத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு போஸ்டர் வெளியிட்டு அனைவரையும் 100% தவறாது நேர்மையாக வாக்களிக்க செய்வது, வலிமை மிக்க லட்சிய சமுதாயத்தை உருவாக்க ஒருங்கிணைந்து செயல்படுவது என உறுதிமொழி ஏற்றனர். அத்துடன் வீடு, கடைகளில் மக்களை சந்தித்து வாக்குக்கு பணம் பெற மாட்டோம் என்று கையெழுத்தும் பெற்று வருகின்றனர். அத்துடன் அரசமைப்பு சாசன முகப்புரையை ஊரின் மத்தியில் மக்கள் பார்வைக்கு வைத்து இதில் கூறியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் நமது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறதா என்று சிந்திக்க வைத்துள்ளனர். கிராம ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், துணைத் தலைவர் பாலு, ஒன்றிய கவுன்சிலர் விஜயலட்சுமி, தன்னார்வ அமைப்புகள் கூட்டமைப்பின் தலைவர் சித்தாந்தம், U&I தன்னார்வ ஆசிரியர்கள், கராத்தே பயிற்சியாளர் கணேஷ் ஆகியோர் இம்முயற்சிக்கு ஊக்கமளித்து வருவதாக படி பயிலக ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் தெரிவித்தார். அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. இதே காசு தராங்க ஓட்டு போட்டா அவங்க ஜெயிச்சு அந்த பதவிக்கு வந்து நம்மளுக்கு உதவி. கண்டிப்பா பணம் வாங்காம நான் வந்து ஓட்டு போடுவேன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக அளவில் 2 நாட்கள் ஓடி விளையாடு நடத்த இருக்கும் விளையாட்டு போட்டிகளின் ட்ரெய்லர் 43 நொடியில் உங்களுக்காக.
நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். 11 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு நாள் தூய்மை பணியாளர்களை கௌரவித்து வரும் பேராசிரியர் சா. விஸ்வநாதன் மற்றும் புதுக்கோட்டை சமூக பிரமுகர்கள். புதுக்கோட்டை மாநகராட்சி பெண் சுகாதார பணியாளர்கள் 255 நபர்களை அழைத்து அவர்களில் வயதில் மூத்தவர்கள், பணி ஓய்வு பெறவிருப்பவர்கள் 6 நபர்களை மேடையில் அமர்த்தி பயனாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தொடக்கத்தில் இவ்விழாவின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார். அத்துடன் சுகாதார பணியாளர்கள் அனைவருக்குமே நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நகர்நல அலுவலர் மருத்துவர் காயத்ரி, அம்பிகா அறக்கட்டளை இயக்குனர் சந்திர ரவீந்திரன், மருத்துவர் KH சலீம், புதுக்கோட்டை தமிழ்சங்க தலைவர் தங்கமூர்த்தி, மரம் நண்பர்கள் செயலர் ராதாகிருஷ்ணன், உலக திருக்குறள் பேரவை தலைவர் சத்யராம் ராமக்கண்ணு, புதுக்கோட்டை ரோட்டரி சங்க தலைவர் இளங்கோ, மேனாள் ரோட்டரி ஆளுநர் லே சொக்கலிங்கம், ஆதவன் என்டர்பிரைசஸ் சண்முகம், மாமன்ற உறுப்பினர் லதா கருணாநிதி, ரெட் கிராஸ் பொருளாளர் மத்தியாஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக பொறியாளர் ரியாஸ்கான் நன்றி கூறினார். விழா முடிந்து அனைவருக்கும் பிரபல மகாராஜா பேக்கரி நிறுவனம் அறுசுவை விருந்தளித்தும், இந்நிறுவனம் 4 ஆண்டுகளாக இப்படி பொறுப்பேற்று உணவு அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது என்று பேராசிரியர் சா. விஸ்வநாதன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.